வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வீட்லயே சூப்பரான ஒரு ஷாம்பு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நாள்ல வந்து இதை வந்து காலி பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாசம் கூட நல்லா இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ரெண்டாவது நிறைய பேர் வந்து நம்ம பார்லர் போயிட்டு முடியை வந்து நைஸ் பண்றதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய செலவு பண்றோம். அப்படி இல்லாம நம்ம வீட்டிலே எப்படி நைஸா வச்சுக்கிறது முடிய. ஏன்னா முடி எப்பவுமே சாஃப்டா இருந்தாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு முரட்டுத்தனமாக இருந்தால் நல்லாவே இருக்காது. ரெண்டாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் உள்ளே வந்து நல்லா தேய்ச்சி பிடிக்கும் போது பொடுகு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். இது சேல் கிடையாது, வீட்டில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கிறதுக்காக இது நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து மூலிகைகள் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறோம். அது வந்து சேலுக்கு இருக்குது. அது நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நுரைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம எந்த கெமிக்கலும் அதை சேர்க்காத விட்டு நுரைக்காமல் இருக்குது. அது இல்லாமல் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சொல்லுங்கள். இன்னும் கூட தரமாக அந்த ஷாம்பை வந்து கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கோம். இப்போ இந்த ஷாம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செம்பருத்தி இலை தான் இதுக்கு வந்து நமக்கு அதிகமாக தேவை. மற்றதெல்லாம் கம்மியாக தான் தேவை. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ செம்பருத்தி இலை இருக்கும். நல்லா ஒரு பெரிய கட்டை வந்து நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது வந்து பூந்தி கொட்டை 100 கிராம் வச்சுருக்கேன். சீவக்காய் 100 கிராம் வச்சுருக்கேன். இவ்வளோதான், வேறு எந்த பொருளுமே கிடையாது. நமக்கு இந்த வெட்டி வேரில் நல்ல ஒரு வாசம் இருக்கும். அந்த ஷாம்பு வந்து தலை குளிக்கும் போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். இது வந்து நமக்கு அழுக்கு போகிறதுக்காக இதை சேர்க்கணும். தலையில் உள்ள அழுக்கு போகிறதுக்காக சேர்க்கணும். இது வந்து நமக்கு நல்லா நுரைக்கும். ரெண்டாவது முடியை சாஃப்டாகும். மெயினாக வந்து இந்த செம்பருத்தி இலை தான் நம்ம முடியை வந்து சாஃப்டாக வச்சுக்கும். அப்படி தலை குளிச்சுட்டு நீங்கள் நல்லா துடைச்சிட்டு காற்றுல விட்டிங்க அழகாக பறக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். பாதியில் தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இந்த பூந்தி கொட்டையிலேருந்து இந்த விதையை வந்து நான் எடுத்துட்டேன். இதை காட்டுறதுக்காக தான் வச்சுருந்தேன். விதையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சூடானோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீவக்காவை போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நமக்கு நம்ம சீவக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம இந்த பூந்தி கொட்டையை போட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு அதாவது சீவக்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷமும் பூந்தி கொட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷமும் கொதிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். மிக்சியில் ஒரு சுற்றி மறுபடியும் இதில் போடணும். நம்ம மறுபடியும் இப்படி கொதிக்கும் போது இந்த வெட்டி வேரை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், வெட்டி வேறு சேர்த்தோம்னா செம்ம வாசனை. சேர்த்ததுக்கப்புறம் இந்த செம்பருத்தி இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நம்ம வேக வச்ச இந்த சீவக்காவும் பூந்தி கொட்டையும் ஒரு சுற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். 40லேருந்து 45 நிமிஷம் இது எல்லாமே சேர்த்து நம்ம போட்டு கொதிக்க விடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நான் வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ஏன்னா அந்த செம்பருத்தி இலையில் உள்ள சாறு எல்லாமே இதில் இறங்கிடும். நமக்கு இந்த ஷாம்பு இப்படி ஊற்றிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சா போதும். ஜல்லடை வச்சுருக்கேன். இது வந்து கீழே உழாமல் இருக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு இப்படியே நம்ம வடிகட்டிட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ நம்ம புழிஞ்ச உடனே நல்லா திப்பியிலேருந்து நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காய வச்சுட்டு செடிக்கு கூட போடலாம். இதை மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். ஊற்றி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு நிறையா வருது. கீழே கொஞ்சோண்டு தான் அந்த ஷாம்பு வந்திருக்கு. இது பாருங்கள், சூப்பரான ஷாம்பு வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணி
நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சா இது நல்லா இருக்காது. சூப்பரான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.